சுகர் பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக் மார்க் பண்ணிவிட்டு சைடில் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நீடில் நம்பர் 14 எடுத்திருக்கேன். காப்பர் சரியில் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போடுறேன். செயின் ஸ்டிச் ஒரு லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் ஒரு லைன் தரேன். த்ரெட் எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ரெண்டு சுகர் பீட்ஸாக கொடுக்குறேன். பாருங்கள், நெக்கில் 2 லைன்லேயும் நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 2 லைனுக்கும் இடையில ரேண்டமாக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சாரியில் காப்பர் சரி அண்ட் சில்வர் சரி ரெண்டுமே இருக்குது. ஸோ தட் இப்போ மார்க் பண்ணுற இடத்துல சில்வர் கலர் பெரிய பீட்ஸ் கொடுத்துட்டு வாட்டர் ஃபில்லிங்க்கு காப்பர் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணுறேன். நாட் போடுறதுக்கு பீட்ஸை சுற்றி இந்த மாதிரி லாக் போடுறேன். த்ரெட்டை கீழே கட் பண்ணாமல் அப்படியே ரன்னிங்லேயே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பீடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். மார்க் பண்ண பிளேஸ்லலாம் சிங்கிள் பீட் ஒன்று இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ சுகர் பீட்ஸில் வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி த்ரெட் எடுத்து ஒரு லாக் போட்டுக்கோங்க. வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் 2 பீட்ஸாக கொடுக்குறேன். வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நம்ம பீட்ஸை ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கக்கூடாது, மற்றபடி ரேண்டமாக நம்ம எப்படி வேணாலும் வளைச்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெருக்கமாக வளைச்சி போடணும். த்ரெட்டில் வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி தான் போடணும்னு ஒரு ஷேப் இருக்கும். ஆனால் நம்ம சுகர் பீட்ஸில் போடுறப்போ நம்ம இஷ்டத்துக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் வளைச்சி போட்டுக்கலாம். இப்போ நான் டபுள் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு நல்லா நெருக்கமாக தெரியும். இதே கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்படின்னா சிங்கிள் பீட்ஸாக கொடுத்தா அது கொஞ்சம் கேப் வந்து அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கும்.
சின்ன கேப் ஃபில் பண்ணுறப்போல்லாம் டபுள் பீட்ஸாக கொடுக்காம சிங்கிள் பீட்ஸாக கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல லாக் போடுறேன். பாருங்க, கொஞ்சம் தூரத்துக்கு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் எப்படி பண்ணணுங்கிறதும் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கார்னர்ல இருந்து த்ரெட் எடுக்கிறேன்.
ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.